ஜெய் ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று ஒரு நியூஸ் வைரல் ஆகிட்டுருக்கு. ஒரு ஆள் ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை 19 இயர்ஸ் ஒரு பாய் இருக்கிற ஒரு லேடின்னா இப்போ அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு 40 இயர்ஸாவது இருக்கணும். இந்த வயசு அம்மாவை போட்டு ரேப் பண்ணி அதை ரேப் பண்ணாங்கன்னா என்னன்னு தெரில, பாலியல் பலாத்காரம்னு சொல்லிக்கிறாங்க. அதில் அந்த கையை காலை உடச்சி அது மனப்போ ஸ்டேஜில் இருக்கிற பொம்பளையை போய் இந்த பாடுபடுத்தி இது பண்ணியிருக்கிறாங்க. அது இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் யோசித்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் இளைஞர்கள் டீனேஜில் இருக்க பசங்க, ஓரளவுக்கு அதிகமாக படிக்காத பசங்கள்லாம் ஒரு 50% ஆனவங்க அந்த ரஜினிகாந்த் பின்னாடி விஜயகாந்த் பின்னாடி ரசிகர்கள் மட்டும் வச்சு அவங்க வாழ்க்கையை வீணாக்கிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கவும் விரும்புறதில்ல. சின்ன சின்ன வேலைக்கெலாம் போனால் கௌரவ குறைச்சல்னு நினைக்கிறாங்க. சம்பளமும் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. அதே நார்த் இந்தியாவிலேருந்து வர்ற ஆண்கள் குறைச்ச சம்பளத்துக்கு அதிகமாக உழைக்க ரெடியாகும்போது பிஸ்னஸ்காரங்கள்லாம் இவங்களே தேவலான்னு அவங்களே அப்பாயின்ட் பண்ணிக்கிறாங்க. அவனை நல்லா உழைச்சி வேலை செய்கிறானுங்க. அதில் என்னன்னா அந்த மாதிரி ஆட்கள் வர்ற ஆட்கள் புதிய இடத்துக்கு வந்தோடனே கொலை குற்றம்லாம் ஈடுபடுறது ஒரு 10 கேஸ் தமிழ்நாட்டில் நடந்ததுன்னா அதில் 5, 6 இவங்க தான் பண்ணுறது ஜாஸ்தி இருக்குது. தமிழ்நாட்டுக்காரங்க பண்ணுறத விட பேரெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. அதை நம்ம எப்படி இந்தியா எல்லாருக்குமானது, யார் வேணால் இந்தியாவில் எந்த முள்ளது யார் வேணால் இருக்கலாங்கிற கான்செப்ட் இருக்கிறதுனால நம்ம வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று செய்யலாம். என்னென்னா, தமிழக இளைஞர்கள் உழைக்க ரெடியாக இருக்கணும். சம்பளம் நியாயமான கொடுக்குறவங்களும் நியாயமான சம்பளம் கொடுக்கும்போது ஓரளவுக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். வராமல் இப்போ முன்னுரிமை நீங்கள் வேலை கொடுக்குறவங்களும் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு கொடுங்க. ஒரு வேளை அப்படி அவங்க சுத்தமாகவே ஒத்து வரலைன்னா வேணால் பார்க்கலாம் மொழியே, எடுத்தவொடனே டக்குன்னு அவங்களுக்கு கொடுக்குறத விட அது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண பெட்டர். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இதனால் வருது. என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த வேலையை நான் நிஜமாக பார்க்குறேங்க. ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து வந்த ஒரு கார்பெண்டர் வேலை செய்கிற பையன் அங்கே கடலூரில் ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கான்னா ஏன் இங்கே இருக்க கார்பெண்டர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு என் தம்பி வீடு கட்டும்போது அப்படி தான் சொன்னாப்புல. அப்படி என்ன பண்ணுறாங்க, ஏன் இங்கே இருக்கவங்க அந்தளவுக்கு உழைக்க ரெடியாக இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கொஷின்னு. அதனால் நம்ம உழைக்க ரெடியாக இருந்தோம்னா எங்கெங்கேயோ போய் துபாயில் படிக்காத பசங்க இந்த துபாயில் அங்கேயும் இங்கேயும் போய் ஒட்டகம் வச்சுக்கிட்டு அவனும் அடித்து உதச்சி அப்புறம் வீடியோ வைக்கிறாங்க, என் உயிரை காப்பாற்றுங்க, என்னை முண்டியால் விட்டா போகுதுன்னு அழுவுறது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர்லேயே நம்ம பழைக்கலாமே அப்படின்னு தோணுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இளைஞர்கள் யோசித்து பாருங்கள். அந்த லேடியை நினச்சா பாவமாக இருக்கும். இந்த வயசில் அதை போட்டு படுப்படுத்தி வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம். சொந்தக்காரங்க முன்னாடி தலை குனிஞ்சு போயிடுவாங்க பாவம். அவங்க ஒன்றும் தப்பு செய்யாட்டினா கூட அது என்னமோ அவங்கள ஒரு இதுவாக பார்க்குற ஒரு கூட்டம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி அவங்க வாழ்க்கையில் இன்னும் ஃபேஸ் பண்ணுங்கும்போது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். அவன் பண்ணது பண்ணிட்டு போயிட்டான். இப்போ அந்த லேடிக்கு லைஃப் லாங் அது ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் சொந்தக்காரங்க முன்னாடி. முக்கியமாக அந்த சொந்தக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நல்லது நடந்தால் நிச்சயமாக யாரும் சந்தோஷப்பட்டுக்க மாட்டாங்க. 100% பேரண்ட்ஸும் ஒருத்தவங்க இருந்தால் சந்தோஷப்பட்டு, மற்றபடி வேறு யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. அது 100% உண்மையானது. அதில் வர இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுன்னா சந்தோஷப்பட்டுக்குவாங்க. அப்படி தான் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. அதனால் இவ்வளோ கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு அந்த லேடி வெளியில் வரணுன்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வர்றதுனா எவ்வளோ கஷ்டம். 19 இயர்ஸ் பையன் இருக்கிறான்னா அந்த பையன் மூஞ்சில் முடிக்கிறதுக்கு கூட நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சர் படி வெக்கப்படுவாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையை கொண்டாந்து தான் விட்டு போயிட்டான் அந்த லேடியை. உண்மையிலே பாவமாக இருக்குங்க அந்த லேடி. நினச்சேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.